Hello all, welcome to NCERT channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் NCERT Class 12 Chapter 1 Exercise 1.1 தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்கள் அதை பார்க்கலான்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ ஃபஸ்ட் சம், டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரிலேஷன் ஆர் இன் எ செட். ஒரு செட் கொடுத்துட்டாங்க. A is equal to 1 2 3 13, 14. ஸோ 1 2 3 14 வரைக்கும் இருக்குது. இந்த செட்லேருந்து தான் ரிலேஷன் டெவலப் பண்ணுறாங்க. ரிலேஷனோட டெஃபினேஷன் என்ன, எக்ஸ்கமா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 1 2 1 3 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஆனால் எக்ஸும் ஒய்யும் எப்படி ரிலேட் ஆகிருக்கணும்னா 3x - y = 0. ஸோ இங்கேருந்து செலக்ட் பண்ணி இங்கே நம்பர்ஸ் போட போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 1 2 1 3 இப்படி நம்பர்ஸ் போட போகிறோம். அந்த நம்ம இஷ்டத்துக்கு எந்த நம்பர் வேணால் செலக்ட் பண்ணி போடக்கூடாது. நம்ம இங்கே போட போகிற 2 நம்பர்ஸ், லெட்ஸ் சே இது எக்ஸு, இது ஒய், அந்த 2 நம்பர் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னா 3 times x - y = 0. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிலேஷனை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தென் வி கேன், ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரிலேஷன் பில்ட் பண்ணாமல் அதை ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ரிலேஷன் பில்ட் பண்ணுங்கள். சில சம்ஸ்க்கு ரிலேஷன் பில்ட் பண்ணால் தான் தெரியும். சில சம்க்கு ஜென்ரலாக அவங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சொல்லிடலாம். ஸோ இந்த சம்க்கு நம்ம ரிலேஷன் பில்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3x - y = 0. 3x = y. இதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸும் ஒய் எப்படி ரிலேட் ஆகிருக்கணும், 3 times x = 1 அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இங்கே போட போகிற எக்ஸு ஒய்யும் 3 times x = y. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன நம்பர் போடலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1, ஏன்னா ஃபஸ்ட் வேல்யூ என்னது, எக்ஸ் தானே. இப்போ லெட் x = 1. 3 times 1 = y = 3. அப்போ வந்து 1, 3. ஐ மீன் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோன்னா 6 வரும். x = 2. 3 times 2 = y = 6. அப்போ 2, 6. Similarly எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோன்னா 3, 9. 4 போட்டோன்னா 4, 12. 5 போட்டோன்னா 5, 15. 5, 15 வரணும். பட் நம்மளோட செட்டே எது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, 14 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இது வந்து நாட் பாசிபிள். 4, 12ஓட முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸு இங்கே ஆல்தோ இவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் நாட் ஆல் வேல்யூஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒன்லி சர்டைன் வேல்யூஸ் தான். என்னென்ன வேல்யூஸ்னால் ஆர் 1, 3, 2, 6, 3, 9, 4, 12. இந்த வேல்யூஸ் மட்டும்தான். மீதி எந்த வேல்யூ, நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணாலுமே இது எதுவுமே நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். இப்போ எக்ஸாம்பிள் x = 4, y = 3. இது ரிலேட் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 times x, 3 times 4 = 3. ஒய்யோட வேல்யூ 3ன்னு எடுத்துருக்கோம். இது நாட் ஈக்குவல். ஸோ அப்போ 4, 3ன்ற ஒன்று நம்மளோட ரிலேஷனில் இருக்காது, இதில் இருக்காது. ஸோ இது மட்டும்தான் பாசிபிள். அவங்க கொடுத்துருக்குற டெஃபினிஷன் படி இது மட்டும்தான் பாசிபிள். r = 1, 3, 2, 6, 3, 9, 4, 12. இதுதான் அதுதான் பாசிபிள். மீது எல்லாமே நாட் பாசிபிள். இந்த 5, 15 நாட் பாசிபிள். நம்மளோட செட்டே 14 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக. இது ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்ன இருக்கணும், இந்த செட்டில் ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே பேர் இருக்கணும். 1, 1, 2, 2 அப் டு 14, 14 வரைக்கும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ். ஆனால் இங்கே வந்து 1, 1 இல்லை, ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. 1, 1, 2. ஏன்னா
that element will not be 3 times of the same element. 3 ones are 1 வராதுல. ஸோ அப்போது எக்ஸும் சேம் வேல்யூ இந்த ரிலேஷனில் வரத்துக்கு சான்ஸே இல்லை. இங்கேயும் ஒரே நம்பர் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா சின்ஸ் 1,1 2,2 14,14 not belongs to R. அடுத்து ஆறுன்றது மறுபடியும் இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 1,3 2,6 3,9 4,2. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் கேட்டிருக்கேன். சிமெட்ரிக்னா என்னது? 1,3 இருந்தால், அதாவது ரிஃப்ளெக்ஸிவ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. 1,3 இருந்தால் கண்டிப்பாக 3,1 இருக்கணும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட் இங்கே டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட் இருந்தால் அப்போ அதோட இன்வெர்ஸ் 3,1 இருக்கணும். இங்கே இருக்கா? இங்கே அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. 1,3க்கு 3,1 இல்லை, 2,6க்கு 6,2 இல்லை, 3,9க்கு 9,3 இல்லை, 4,12க்கு 12,4 இல்லை. ஒரு எலிமெண்ட்டு கூட பேர் இல்லை. 1,3 belongs to R, but 3,1 not belongs to R. Therefore R is not symmetric. அடுத்து டிரான்சிட்டிவ்க்கு என்னது? டிரான்சிட்டிவ்க்கு A, B, C இருந்தால் A, C கண்டிப்பாக இருக்கணும். A, B, C இருந்தால் A, C கண்டிப்பாக இருக்கணும். இங்கே அதே மாதிரி எதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்ப்போம். 1,3 3,9 இருக்குது. 1,3 3,9 இருக்குது. இங்கே எப்படி 1,3 3,9 B சேமாக இருக்குல்ல, அதுமாதிரி 3 3 சேமாக இருக்குது. அப்போ 1,9 இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. ஸோ 1,3 3,9 belongs to R, but 1,9 not belongs to R. Therefore R is not transitive. R வந்து transitive கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் செட் பில்ட் பண்ணிட்டிங்கன்னா டேரெக்டாக இதை பார்த்து சொல்லலாம். செட் பில்ட் பண்ணல, கொஷினில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ரூல்ஸ்னால் அதுவும் ஈஸி. நெக்ஸ்ட்டு சம்பவம் செகண்ட் சம். ஸோ ரிலேஷன் ஆர் இன் எ செட் n ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இங்கே எப்படி ஏன்ற செட்டில் ரிலேஷனை டிஃபைன் பண்ணாங்களோ இங்கே நேச்சுரல் நம்பர் செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். ஆறுன்ற செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. x, y இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. x, yனா இன்னும் x, y கொடுக்குறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகணும். எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ, ஒய்க்கு பதிலாக ஒன்று. இங்கே எப்படி நம்ம ப்ரீவியஸ் சம்மில் 1,3 2,6 இது x, இது y, x, y இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், இந்த பேட்டர்னில் இருக்கும். x, yன்ற பேட்டர்ன், எக்ஸில் ஒரு வேல்யூ வரப்போது, ஒயில் ஒரு வேல்யூ வரப்போகுது. x, y such that இந்த கான்செப்ட் பேர் such that என்ன பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கணும்? y equal to x plus y, x plus 5 and x less than 4. ஸோ x, y இந்த பேட்டர்னில் இருக்கணும். பட் x, y ஏனோ ரேண்டமெலாம் நம்ம செலக்ட் பண்ணி போடக்கூடாது. 1,1000 அப்படின்லாம் போடக்கூடாது. ஒய்யும் x இப்படி ரிலேட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸோட வேல்யூ 4 கீழே தான் இருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு ரூலும் ஃபாலோ ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூல் எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4 கீழே தான் இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன பாசிபிள்? 1லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. நேச்சுரல் செட்டு 1லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 1, 2, 3 4 நாட் இன்க்ளூடட். இன்க்ளூடட்னா இங்கே ஒரு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. 4 நாட் இன்க்ளூடட்னால 1, 3 அவ்வளோதான், 3 வரைக்கும் தான். ஸோ எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து தான் நம்ம எடுக்கணுமே. ஒய்யோட வேல்யூ இந்த ரூலை ஃபாலோ பண்ணிடணும். எக்ஸுக்கு இந்த ரூல், ஒய்க்கு இந்த ரூல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் ஒய் என்ன வருது? 1 + 5 6. 6 வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அப்போது
1,6 அதேமாதிரி x equal to 2 plus 5 அப்போது x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 7 2,7 அடுத்து x equal to 3 y is equal to 8 3,8 ஸோ இது எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும், கொடுத்துருக்குற செட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா அது நாட் பாசிபிள் இல்லை. ஸோ 1,6 இருக்குது, 2,7 இருக்குது, 3,8 இருக்குது. அப்போ R வந்து 1,6 2,7 3,8 இது எல்லாமே இதான் இந்த ரிலேஷனுக்கான பாசிபிள் வேல்யூஸ். ஓகே, இது ரிஃப்ளெக்சிவாக கிடையாது. ரிஃப்ளெக்சிவ்னால் என்னென்ன இருக்கணும், நேச்சுரல் நம்பர் செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால 1,1 ஆரம்பித்து 2,2 3,3 4,4ன்னு போயிட்டு 1,000, 10,000, 10,000 1 lakh, 1 lakh, crore இருக்குது. நேச்சுரல் செட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே இருக்கணும். பட் இங்கே ஒரு வேல்யூ கூட இல்லை. நம்மளோட ரிலேஷனில் 1,1 இல்லை. பார்த்தீங்கன்னா 1,1 இல்லை, ஃபஸ்ட் வேல்யூ இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். R is not reflexive since சும்மா ஏதாவது ஒரு எலிமெண்ட் 1,1 not belongs to R. ஒரு மேக்ஸை பொறுத்துக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு ஜென்ரல் ப்ரூஃப் தேவை. 1,1 நீங்கள் 1,1 1,000 இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் 1,001 இருக்கான்ற கொஷின் வரும். ஆனால் ஜென்ரல் எனி நம்பருக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இல்லை, ஒரு விஷயம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே போதும். இது இல்லை அதனால் ரிஃப்ளெக்ஸ் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரலைஸ்ட் எக்ஸாம்பிள் தேவை. ஒரு விஷயம் ஃபால்ஸுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை பிரேக் பண்ணுற மாதிரி, அந்த லாவை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சாம்பிள் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்காக கிடையாது. 1,6 இருக்குது, ஆனால் 6,1 இல்லை. 2,7 இருக்குது, 7,2 இல்லை. ஸோ R is not symmetric since 1,6 belongs to R but 6,1 not belongs to R. Transitive இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரான்சிட்டிவ் பொறுத்துக்கு என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி A, B இருந்து B, C இருந்தால் A, B இருந்து B, C இருந்தால் அப்போது A, C இருக்கணும். அப்போது கண்டிப்பாக A, C இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ். ஆனால் இங்கே 1,6 இருக்கா, ஆனால் 6ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதாவது எலிமெண்ட் இருக்கா? A, B இருக்குது, ஆனால் B, Cயில் இருக்கிற இந்த பேட்டர்னில் இல்லை. இந்த இப்போ 2,7 இருக்குது, ஆனால் 7, something எதாவது இருக்கா? 3,8 இருக்குது, 8ல் முடிகிற மாதிரி இருக்கா, ஆனால் 8ல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கா? Bயில் முடிஞ்சு Bயில் ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? இருந்தால் தான் நம்ம இதை செக்கே பண்ணோம். A, B, B, C இருந்தால் தான் நம்ம A, C செக் பண்ணோம். ஆனால் இங்கே நம்ம செக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அப்படின்னா தட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ அதான் ட்ரான்சிட்டிவோட டெஃபினிஷனே. சிமெட்ரிக்காக தான். சப்போஸ் இந்த லா பிரேக் ஆகணும், A, B இருந்து B, C இருந்து A, C இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி, இருந்தால் ட்ரான்சிட்டிவ், இல்லைன்னா நாட் ட்ரான்சிட்டிவ். ஆனால் இங்கே நம்ம செக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, B, Cயே கிடையாதுங்க. அப்போ இது ட்ரான்சிட்டிவ் தான். இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது இந்த கான்செப்ட் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் மேத்தமெட்டிக்ஸில் அதான் ரூல். ஒரு விஷயத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இது ட்ரான்சிட்டிவ் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒன்று வேணும். பட் திஸ் ரிலேஷன் டஸ் நாட் ப்ரொவைட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட். 1,6 இருக்குது, ஆனால் 6ல் ஆரம்பிக்கிற மாதிரி எலிமெண்ட்டே இல்லை. 2,7 இருக்குது, 7ல் ஆரம்பிக்கிற மாதிரி எலிமெண்ட் இல்லை. ஸோ இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தரல. ஆனால் இது ட்ரான்சிட்டிவ் தான். ஸோ இதுக்கு ரீசன் எது தேவை இல்லைன்னா நீங்கள் டீட்டெயில் சின்ஸ் there is no pair
a comma b, b comma c belongs to R such that a comma c belongs to R. a comma b, b comma c இருக்கிற மாதிரி ஒரு பேரே இல்லை. ஸோ R is transitive. அடுத்து தேர்டு relation R in a set. ஸோ இது அதுதான் a equal to 1, 2, 3, 4, 5, 6 up to 6 இருக்கு. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x, y such that y is divisible by x. ஸோ ஒரு செட் கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x, y இந்த ஃபார்மேட்டில் தான் வரும், பேட்டர்னில் தான் வரும். என்ன ரூல்? y is divisible by x, அதாவது x divides y இப்படியும் சொல்லலாம். x வந்து y-ஐ டிவைட் பண்ணிச்சுன்னா, இல்லைனா y வந்து x-ஆல் டிவைட் ஆச்சுன்னா 2/1, 3/1, 6/2 இப்படி ஆச்சுன்னா then that forms a relation. ஸோ என்னென்ன வரும்? இதுக்கு நான் எழுத போகிறதில்ல, இதுக்கு நான் ஜென்ரலாகவே ப்ரூவ் பண்ணுறேன். பட் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக 1, 1 வருமா? ஏன்னா 1 is divisible by 1. 1, 2 வருமா? பிகாஸ் இது மேட்ச் பண்ணி பாருங்கள். x, y இருக்கிறதுக்கு பதிலாக 1, 2 வருது. அப்போது yக்கு பதிலாக 2 வந்திருக்கு, xக்கு பதிலாக வந்திருக்கு. 2 is divisible by 1. கரெக்ட் தானே? 2 வந்து 1ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 1, 3 வரும், 1, 4 வரும், 1, 5 வரும், 1, 6 வரும். பிகாஸ் 1 divides any number. அடுத்து 2, 1 வருமா? 2, 1 வருமா? yக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. 1 is divisible by xக்கு பதிலாக 2 வந்திருக்கு. 1 is divisible by 2 வருமா? இது பாசிபிள். இது ஒரு இன்டிஜரை நம்மளுக்கு தருமா? ஆல்தோ டெசிமலில் டிவைட் ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு இன்டிஜர் தான் வேணும். ஸோ இன்டிஜரை ப்ரொவைட் பண்ணாது. ஸோ அப்போ 2, 1 வராது. 2, 1 வராது. அப்போ வேறு 2 வச்சு என்னென்ன நம்பர் வரும்? 2, 2 வரும். பிகாஸ் 2 is divisible by 2. 2 is divisible by 2. 2, 4 வரும். 4 is divisible by 2. 2, 6 வரும். 6 is divisible by 2. அடுத்து 3 வச்சு 3, 3 வரும். 3, 6 வரும். 4 வச்சு 4, 4, 4, அவ்வளோதான். 4, 5 வராது, 4, 6 வராது. 5 வச்சு வெறும் 5, 5 வரும். பிகாஸ் 5 is divisible by 5. ஓகேவா? ஓகே. இப்போது ட்ரான்சிட்டிவா ரிஃப்ளெக்சிவாக ட்ரான்சிட்டிவ்? இது ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்ன இருக்கணும்? 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. 1, 1 இருக்குது. 2, 2, 3, 3, 4, 4, 5, 5. சரி, இங்கே ஒரு 6, 6 எல்லாமே இருக்குது. R is reflexive since 1, 1, 2, 2, 2, 6, belongs to R. Next R is symmetric. சிமெட்ரிக்கு 1, 2 இருக்குது, ஆனால் 2, 1 இருக்காது. y is divisible by x, ஆனால் x is divisible by yன்னு நம்மளால் சொல்ல முடியாது எல்லா கேஸ்க்குமே. அப்போ R is not symmetric since 1, 2 belongs to R but 2, 1 not belongs to R. அடுத்து ட்ரான்சிட்டிவ்க்கு டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். 1, 3 பாருங்க, 1, 3 இருக்குது. ஓகே,
1,3 3,3 3ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இருக்குது. அட் த சேம் டைம் 1,6 இருக்குது. ஸோ இதுக்கு நான் ட்ரான்சிட்டிவ்க்கு இது ட்ரான்சிட்டிவ் தான். ஏன்னா 1,3 இருக்குது, 3,6க்கு 1,6 இருக்குது. அதேமாதிரி 1,2 2,4 1,4 இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா இதுதானே, இதான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா. லெட் a, b belongs to capital A. இந்த ஏலேருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். a, b, c. a, b, b, c belongs to R. a, b, b, c Rல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? b is divisible by a. அதானே, y இருக்கிறதுக்கு பதிலாக a வந்திருக்கு, x இருக்கிறதுக்கு பதிலாக y இருக்கிறதுக்கு பதிலாக b வந்திருக்கு, x இருக்கிறதுக்கு பதிலாக a வந்திருக்கு. அப்போ y இருக்கிறதுக்கு பதிலாக b வந்திருக்கு, x இருக்கிறதுக்கு பதிலாக a வந்திருக்கு. b is divisible by. அதே மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்? c is divisible by b. ஓகேவா? இதுக்கு என்னென்னா b வந்து a-வை டிவைட் பண்ணதான் அப்படின்னு அர்த்தம். b is a times some integer k. அதாவது 4 is divisible by 2ன்னா அர்த்தம் 4 is equal to 2 2s are 4. 4 is divisible 6 is divisible பெரிய நம்பரை அதை எடுத்துக்கலாம். (64) is divisible by 16 அர்த்தம். 64 equal to 16 times 4 அர்த்தம். ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த நம்பரை in terms of another number எழுதலாம். b equal to a times k. அதே மாதிரி இங்கே c equal to b times இங்கே another integer l. ஏதோ ஒரு நம்பர் இங்கே வரப்போகுது. b equal to a times k, c equal to b times l, c equal to b times l. c equal to b times l. b க்கு பதிலாக ak போடுறேன். k ஒரு நம்பர், l ஒரு நம்பர், ரெண்டும் சேர்ந்தா another நம்பர். k ஒரு நம்பர், உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி 4 equal to 2 times 2, 16 equal to 4 times 4. அப்போ 16 equal to இங்கே இருக்கிற 4க்கு பதிலாக 2 2s are போட்டுக்கோம். 2 2s are இங்கே இருக்கிற 4க்கு பதிலாக 2 2s are. நம்பர் இன்ட்டு நம்பர் another நம்பர், அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். c equal to a times. இதுக்கு என்ன அர்த்தம்? c is divisible by a. c is divisible by a. m-ஆல் டிவைட் ஆகும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இப்போ abc தான். c வந்து a-ஆல் டிவைட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? c, a-வும் சாரி a, c belongs to R. அதான ரூலு. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் இதில் இருக்கும். x, y அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ c is divisible by a-னா a, c belongs to R. அப்போ நம்ம ட்ரான்சிட்டிவிட்டியோட ரூல் என்னது? a, b, b, c இருந்தால் a, c கண்டிப்பாக இருக்கணும். அப்போது R is transitive. இதை நான் உங்களுக்கு ஜென்ரலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இல்லை இது கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேயே ஆல்ரெடி செட்டை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன்,
இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் நான் செக் பண்ணிப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் 1,2 இருக்குது, 2,4 இருக்குது. அப்போ 2 2 கேன்சல் ஆனால் 1,4 இருக்கணும், 1,4 இருக்குது. இதேமாதிரி நான் இங்கேயே எல்லாத்துக்கும் செக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சிட்டிவ் சொல்கிறேனாலும் ஓகே தான். ஸோ ஜென்ரலாகவும் சொல்லலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 4th sum. Relation are in a set z of all integers. So இங்கே ரிலேஷன் எதில் டிஃபைன் பண்ணா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ என்னென்னா r is equal to x, y such that x minus y is an integer. ஸோ எக்ஸையும் ஒய்யும் எப்போ ரிலேஷன் ஃபார்ம்னா எக்ஸையும் ஒய்யை மைனஸ் பண்ணுறோம், அது ஒரு இன்டிஜர்னால் கண்டிப்பாக அது ரிலேஷனில் இடம்பெற்று அந்த வேல்யூ இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதை வந்து நம்மளால் லிஸ்ட் டவுன் பண்ணி எழுத முடியாது, நிறைய வேல்யூஸ் இருக்கும். பட் வேணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சில நம்பர்ஸ் எழுதுறேன். பட் திஸ் இஸ் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் எழுத தேவையில்லை. இது வந்து -1,0 இருக்கும். ஏன்னா -1 0 மைனஸ் பண்ணால் -1 தான் வரும், தட் இஸ் இன்டிஜர். அடுத்து 5,3 இருக்கும். ஏன்னா 5யும் 3யும் மைனஸ் பண்ணால் 2 ஒரு இன்டிஜர், அப்போ 5,3 இருக்கலாம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம், வர வேல்யூ இன்டிஜராக பார்க்குறோம். இன்டிஜர்னால் these two pairs can be in the relation. So this is the rule to form the relation. இப்போது இது நமக்கு தேவையில்லை. இது ஃபஸ்ட்ல இந்த ட்ரான்சிட்டிவான்னு பார்ப்போம், ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? லெட் a belongs to z. a, a ஏன்றது எனி வேல்யூ, அது கண்டிஷனை நான் ப்ளேஸ் பண்ணல, இசட்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறேன். a, a belongs to r. a, a இந்த ஆரில் இருக்கும். ஏன் இருக்கும்னா a மைனஸ் ஏன்றது என்னது? 0, விச் இஸ் அன் இன்டிஜர். ஏவியும் மைனஸ் பண்ணாலே என்ன வரும்? 0 தான் எப்பயுமே வரும். ஒரு நம்பரையும் ஒரு நம்பர் -3 + 3 0. ஸோ ஒரு நம்பரையும் மைனஸ் பண்ணால் எப்பயுமே 0 தான் வரும். 0ன்றது ஒரு இன்டிஜர் தானே, அப்போது ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணுறோம், அது ஒரு இன்டிஜர். ஸோ இந்த ரூல் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டுத்தையும் இங்கே போடலாம். அப்போது a, a belongs to r. அந்த ரிலேஷனில் கண்டிப்பாக a, அது எவ்வளோ பெரிய நம்பர்? 1000,1000ம் மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். இன்ஃபினிட்டி மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். அப்போ இன்ஃபினிட்டியும் ஆரில் இருக்கும். ஸோ எல்லா சேம் பேர்ஸுமே ஆரில் இருக்கும். அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்கு ரெண்டு வேல்யூ தேவை. a, b belongs to z and a, b belongs to ரிலேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? a minus b is an integer. a minus b ஒரு இன்டிஜர்னா 5 minus 3 equal to 2 இது ஒரு இன்டிஜர்னா 3 minus 5 minus 2 இது ஒரு இன்டிஜர் தான். இப்போ b minus aவும் is also an integer. b minus aவும் ஒரு இன்டிஜர் தான். அப்போ b, aன்ற பேரும் இந்த ரிலேஷனில் இடம்பெறதுக்கு தகுதியானது தான். a, b இருந்தால் அப்போ a ஒரு இன்டிஜர், b ஒரு இன்டிஜர். ஏவையும் b மைனஸ் பண்ணால் இன்டிஜர் தான் வரும். அப்போ ஏவையும் b, a minus b இன்டிஜர்னா b minus aவும் இன்டிஜர் தான். அப்போ b, a இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி a, b belongs to r, there must be b, a belongs to same r. அப்போ வந்து r is symmetric. அடுத்து transitive.
that ABC belongs to Z, A, B, B, C belongs, இதெல்லாம் assumption, let நம்மளே எடுத்துக்கிறோம். A, B, B, C ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ இந்த பேர் வந்து இந்த ரிலேஷனில் இருந்திருக்கும்? A minus B is an integer. அப்போ தான் இது இருந்திருக்கும். ஐ மீன் எப்போ இந்த பேர் இருந்திருக்கும்? B minus C is an integer. அப்போ தான் இது இருந்திருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமே. A minus B, B minus C ஆட் பண்ணுறோம். ஒரு இன்டிஜரை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் B minus B கேன்சல். A minus C இது ஒரு இன்டிஜர் தான். ஏன்னா ஒரு இன்டிஜரையும் ஆட் பண்ணால் என்ன வருது? அதுவும் ஒரு இன்டிஜராக தான் வருது. கண்டிப்பாக வரும். 5யும் 3யும் ஆட் பண்ணால் 5 + 3 8, 6ம் 87 ஆட் பண்ணால் 93. அது ஒரு இன்டிஜர் தான். ஸோ ஒரு இன்டிஜரையும் ஆட் பண்ண அது இந்த இன்டிஜர் வேர்ல்டில் ஒரு இன்டிஜரையும் ஆட் பண்ணுறீங்கன்னா அது இன்டிஜர் வேர்ல்டை விட்டு வெளியில் போகாது. அதே இன்டிஜர் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ A minus C இஸ் an இன்டிஜர். அப்போ A minus C ஒரு இன்டிஜர்னா A, C அந்த ரிலேஷனில் இடம் பெறுறதுக்கு தகுதி பெற்றுச்சு. அப்போது A, B, B, C இருந்தால், இந்த ரிலேஷனில் இருந்தால் A, C கண்டிப்பாக இருக்கணும். therefore R is transitive. அடுத்து ஃபிஃப்த்லேயே நிறைய சம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்டிவிஷன் நம்ம let R in a set A of human beings in a town at a particular time. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு டவுனில் ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே ஒரு செட்டுக்குள்ளே போடுறாங்க. ஏன்ற செட்டுக்குள்ளே. A is equal to human 1, human 2, அப்படியே human 1000. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. எவ்வளோ ஹியூமன்ஸ் இருக்கோ எல்லாரையுமே கலெக்ட் பண்ணி அந்த செட்குள்ளே போடுறாங்க. அதை வச்சு நிறைய ரிலேஷன் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் வந்து R is equal to x, y such that x and y work at same place. ஸோ ரெண்டு ஹியூமன் எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு human 1, human 1000 எடுக்கிறோம். ரெண்டு பேரும் சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போது அதை ரிலேஷனில் போட்டுக்கிறோம். ஒரு டவுன்லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் சம்மர் டைமில் போய் ஒரு டவுனில் போய் ரெக்கார்ட் பண்ணுறோம். யார் எங்கெங்கே வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பேர் ஒரே இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த ரிலேஷனில் வந்துடும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவாக, ட்ரான்சிட்டிவாக, சிமெட்ரிக்கான்னு எழுதணும். இது ரிஃப்ளெக்சிவாக. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் லெட் H1 belongs to capital A. ஒரு ஹியூமன் எடுக்கிறோம். H1 and H1 ஒர்க் அட் சேம் பிளேஸ் தானே. பார்க்கறதுக்கு ஸ்டூபிட் தெரியும். ரெண்டு பேரும் ஒரே ஹியூமன் தானே. எப்படி சேம் பிளேஸில் தானே, அதான் ரெண்டு பேருமே ஒரு ஆள், ரெண்டு பேரும் பிரித்து சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களே. எப்படின்னா இதான் ரிஃப்ளெக்சிட்டியோட பேசிக்ஸ் கான்செப்டே. H1 ஒர்க் அட் த சேம் பிளேஸ். ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக சேமாலாம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை, இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. H1 சேம் பிளேஸாக இல்லையா? சேம் பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது H1 பிலாங்ஸ் டு இந்த ஆரில் வரும். ஸோ ஒரு இதில் 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருமே இந்த ரிலேஷனில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 1000, 1000, 500, 500, அப்படி. ஸோ R is ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்கு லெட் ரெண்டு தேவை. human 1, human 2 belongs to A and human 1, human 2 belongs to R. ரெண்டு பேரை ஏன்ற செட்லேருந்து எடுத்துக்கிறோம். அவங்க ரெண்டு பேர் இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அதான் சிமெட்ரிசிட்டியோட எசன்ஸ். ரெண்டு பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? human 1,
and human 2 இங்கே பார்க்குறேன் ஒரு எலிமெண்ட் ஒரு செட்டு ரிலேஷனுக்குள்ளே இருக்குன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ human 1 and human 2 work at same place. human 1 human 2 work at same place னா அப்போ human 2 human 1 work at the same place தானே. இதுவும் அகெயின் பார்க்கறதுக்கு வந்து ஸ்டூபிடாக தெரியும், இது ஆப்வியஸான ஆன்சர் தான் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. பட் அகெயின் இன் மேத்தமெட்டிக்ஸ் எவ்ரி திங் இஸ் அப்ட்ராக்ட். நம்ம அதை அப்ட்ராக்டாக தான் அப்ரோச் பண்ணணும். h1, h2 ஒர்க் அட் த சேம் பிளேஸ்னா h2, h1 ஒர்க் அட் த சேம் பிளேஸே இல்லையா, இது சென்ஸாக காமன்ஸ், இது வந்து இட் மேக்ஸ் சென்ஸாக இல்லையா அப்படின்றது கொஸ்டின் கிடையாது, ட்ரூவா இல்லையான்றா கொஸ்டின். இது ட்ரூனா இது ட்ரூவா இல்லையான்றது தான் கொஸ்டின். ட்ரூ தானே. அப்போ h2வும் h1ம் எப்படி h1, h2 இந்த ரிலேஷனில் இருக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கோ, h2, h1 இந்த ரிலேஷனில் இருக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பிகாஸ் தே ஒர்க் அட் த சேம் பிளேஸ். அப்போது R இஸ் சிமெட்ரிக். அடுத்து ட்ரான்சிட்டிவ். h1 இந்த வாட்டி 3 ஹியூமன் எடுத்துக்க போகிறோம். h1 h2 belongs to A and h1 h2 h2 h3 belongs to R. h1 h2 h2 h3 belongs to R. இப்படி இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ வந்து இந்த எலிமெண்ட் இந்த ரிலேஷனில் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ இருந்தால் இந்த எலிமெண்ட்டை போட்டிருப்போம். h1 and h2 work at same place. இந்த எலிமெண்ட்டை எப்போ போட்டிருப்போம்? h2 h3 work at same place. So okay, இது clear. h1 h2 work at the same place, h2 h3 work at the same place னா h1 h3 ஒரே இடத்துல தான் நல்லா பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பார்க்காங்க. h2 h3 ஒரே h2 h3 சேம் பர்சன். அப்போது h1 h3 சேம் பிளேஸில் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ h1 h3 ஒர்க் அட் த சேம் பிளேஸ். அப்போது h1 h3 belongs to R. Therefore R is transitive. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் அதே தான், லொக்காலிட்டி. இங்கே ஒர்க்கு லிவ் இன் லொக்காலிட்டி, அதே ரீசன் தான். ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்காங்களா, ஸோ இதுவும் அதே மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இதுவும் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். தேர்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேர்ட் சம் போகலாம். சி சப்டிவிஷன். R is equal to x comma y such that x is exactly 7 centimeter taller than y. ஸோ அதே தான், ரெண்டு பேர் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆள் வந்து செகண்ட் ஹியூமனை விட எக்ஸாக்டாக 7 சென்டிமீட்டர் டாலராக இருந்தாங்கன்னா இந்த ரிலேஷனில் போட்டுக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷனில் இடம் பெறணும். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்டில் தே வில் டேக் பிளேஸ், இல்லைனா தே வில் நாட் டேக் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவா, ரிஃப்ளெக்சிவ்னது லெட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏ இந்த செட், அதாவது ஹியூமன் பீயிங் செட்லேருந்து ஒரு சின்ன எலிமெண்ட் எடுக்கிறோம். இல்லை h1 வச்சுப்போம், ஃபஸ்ட் ஹியூமன் எடுக்கிறோம். h1 h1ம் இந்த ரிலேஷனில் இடம் பெறத்துக்கு சான்ஸ் இருக்கா? எப்போ இந்த ரிலேஷனில் இடம் பெறுவாங்க? h1 இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் தான் h1. h1 அவனை விடவே அவனே 7 சென்டிமீட்டர் டாலராக இருப்பானா? கிடையவே கிடையாது. சின்ஸ் h1 cannot be 7 centimeter taller than h1 itself, himself or herself. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹியூமனும் அவனுக்கு ரிலேஷனில் இருக்க முடியாது. செகண்ட்
சிமெட்ரிக். இது ஃபஸ்ட்டு ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்கு 2 ஹியூமன் தேவைப்படும். ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பேர் ஆல்ரெடி இந்த ரிலேஷனில் இருக்காங்க. எப்போ இவங்களுக்கு இந்த ரிலேஷனில் இருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கும்? H1 இஸ் சென்டிமீட்டர் டாலர் தென் H2. இப்படி இருந்தால் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க முடியும். அப்போ H1 வந்து H2ஓட 7 சென்டிமீட்டர் டாலர்னா H2 இஸ் 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் H1. H1 வந்து H1 வந்து H2ஓட ஹைட்னா அப்போ H2 வந்து H1ஓட ஷார்ட்டராக தானே இருக்க முடியும். அப்போ H2வும் H1ம் இந்த ரிலேஷனில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. டாலராக இருந்தால் மட்டும்தான் ரிலேஷனில் இருக்கணும். ஷார்ட்டராக இருந்தாலும் ரிலேஷன் இருக்கக்கூடாது. அப்போது H1, H2 இருந்துட்டா, 2 ஹியூமன்ஸ் வந்து இதில் இருந்துட்டா, அதாவது அலைஸ் அண்ட் பாப், அலைஸ் பாப் இருந்துட்டா, அலைஸ் வந்து பாப்பை விட 7 சென்டிமீட்டர் டாலர்னா பாப் அண்ட் அலைஸ் இதில் இருக்க முடியாது. பாப் வந்து அலைஸோட 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டராக தான் இருக்க முடியும். அப்போது அலைஸ் பாப் இருந்தால் பாப் அலைஸ் இருக்க முடியாது. ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் எப்படி போகணும்னா let ஸோ 3 எலிமெண்ட் வந்து ஏன்ற செட்லேருந்து எடுத்துருக்கோம். இந்த 2 எலிமெண்ட் வந்து ஆரில் இருக்குன்னு வச்சுப்போம். இது எப்போ இருந்திருக்கும், எந்த கண்டிஷனில் இது இந்த ஆரில் இருந்திருக்கும்? H1 இஸ் 7 சென்டிமீட்டர் இது எப்போ இருந்திருக்கும்? H2 is 7 cm taller than H3. அப்போது H1 வந்து H2ஓட டாலர், H2 வந்து H3 டாலர். எவ்வளோ சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போ H3 விட H1 எவ்வளோ? 7 + 7 14 சென்டிமீட்டர் டாலர். H3 விட. ஆனால் இவங்க எப்போ இந்த ரிலேஷனில் போடணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக 7 சென்டிமீட்டர் இருக்கணும். 7க்கு மேலே இருந்தாலும் இந்த ரிலேஷனில் போடக்கூடாது, 7க்கு கீழே இருந்தாலும் போடக்கூடாது. அப்போ இது 14 சென்டிமீட்டர். அப்போ H1ம் H3யும் இந்த ரிலேஷனில் இருக்கவே முடியாது. அப்போது ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அடுத்து அவ்வளோதான். அடுத்து டி சப்டிவிஷன். டி வந்து r is equal to x, y such that x is a wife of y. So the reflexive, let h1 belongs to capital A. H1 இந்த ரிலேஷனில் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. H1 cannot be wife of H1 itself. H1 cannot be wife of H1. H1க்கு H1 wife இருக்க முடியாது. ஸோ H1, H1 எப்பயுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது.
அடுத்து சிமெட்ரிக்கு 2 எலிமெண்ட்டை எடுக்க போகிறோம். 2 எலிமெண்ட்டும் இந்த ரிலேஷனில் இருக்குது. இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ரிலேஷனில் h1 இஸ் ஒய்ஃப் ஆஃப் h2. அப்போ தானே இந்த ரிலேஷனில் இருந்திருக்கும். அப்படின்னு தான் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். h1 வந்து h2 ஒய்ஃப்னா h2 இஸ் cannot be wife of h1. அது சான்ஸே இல்லைல்ல. h1 வந்து h2 ஒய்ஃப்னா அப்போ h2 வந்து h1ஓட ஹஸ்பண்ட் தான், ஒய்ஃபாக இருக்க முடியாது. அப்போ h2வும் h1ம் இந்த ரிலேஷனில் இருக்காது. h1, h2 இருந்துச்சுன்னா h2, h1 இருக்கவே முடியாது. நாட் பாசிபிள் அட் ஆல் ஃபார் எனி வேல்யூ. இப்போ r இஸ் நாட் சிமெட்ரிக். அதே மாதிரி r is not reflexive. அடுத்து transitive. மூணு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். மூணு எலிமெண்ட்டில் இது இருக்கும், இதே ரிலேஷனில் இருக்கும். இன்னொன்று இது இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது டிரான்சிட்டிவாக நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 தான் இனிஷியல் செட்டாக எடுத்துப்போம். இது இருக்குமா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம்? h1 இஸ் wife of h2 அப்படின்னா female male. இது இருக்க முடியுமா? அப்போது h2 is wife of h3. அதாவது இதுக்கு இங்கே என்னென்ன வருது? இது ஃபீமேல் வருது. ஆனால் இங்கே h2 ஆல்ரெடி நம்ம மேலும் நீங்கள் பார்த்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிளே கிடையாது. ஒன்ஸ் h2 மேல் ஆகிடுச்சுன்னா இது பாசிபிள் கிடையாது. அப்போது இந்த எலிமெண்ட்டே இங்கே இருக்காது. அதாவது டிரான்சிட்டிவாக செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 தேவை, 2 எலிமெண்ட் தேவை. 2 எலிமெண்ட் இருந்தால் தான் நம்ம h1, h3 இருக்கான்னு பார்ப்போம். பட் இங்கே இந்த ஒரு எலிமெண்ட்டே இல்லை. இது நம்மளை டிரான்சிட்டிவாக செக் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே ப்ரொவைட் பண்ணல. அப்போது r is transitive since there is we cannot find such a pair that h1, h2, h2, h3 belongs to R and h1, h3 not belongs to R. இப்படியே மாதிரி நம்ம ஒரு பேரை கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் அது நாட் ட்ரான்சிட்டிவ். இதே மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது இப்படி ஒரு பேரு. ஸோ ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் சேம் எக்ஸாம்பிள். பதில் இப்போ ஃபாதர், அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஷார்ட்டாக எழுதுறேன். ஏன்னா h1 cannot be father of h1 h1கே ஃபாதராக இருக்க முடியாது. சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா h1, h2 இருந்தால் அப்போ h1 இஸ் ஃபாதர் ஆஃப் h2. அப்போ h2 இஸ் ஃபாதர் ஆஃப் h1 எப்படி வரும்? ஏதாவது ஒன்று தான் பாசிபிள். அப்போ h1, h2 இதில் இருக்காது. அடுத்து ட்ரான்சிட்டிவ். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அதே மாடல் தான். ஸோ இங்கே ஒய்ஃப் பட் இங்கே ஃபாதர் கேட்டிருக்காங்க. ட்ரான்சிட்டிவும் சேம்.
transitive இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரான்சிட்டிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. let h1 h2 h3 belongs to A and h1 h2 h2 h3 belongs to R, which means that h1 is father of h2. இதுக்கு அர்த்தம் இதுக்குன்னு அர்த்தம் h2 is father of h3. அதாவது h2 is father of h1, h3 is father of h2. அப்போ h3க்கும் h1க்கு என்ன ரிலேஷன்ஷிப் வரணும்? h1 is grandfather of h3. ஃபாதராக இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும், கிராண்ட்ஃபாதருக்கெலாம் போடக்கூடாது. இப்போ h1, h3 நாட் பிலாங்ஸ் டு ஆர். இந்த எக்ஸாம்பிளில் ஜெண்டர் இஷ்யூனால் நம்மளால் அப்படி ஒரு பேரே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். h1, h2 h2, h3 இருக்கும். ஆனால் h1, h3 எப்பயுமே இருக்காது. அப்போது ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ்ங்க. அங்கே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலன்னு ட்ரான்சிட்டிவ்னு போட்டோம், இங்கே ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, இன்னும் 15 சம்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் 15 சம்ஸும் போட முடியணும். இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கிற சில சம்ஸை போடணும். தேங்க்யூ.